ஜைனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டேஞ்சரா பாக்குறோம், ரைட்? சோ அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது, பொலிட்டிக்கல் ஒரு ஐடியாலஜி, அதாவது வெஸ்டர்ன் உலகத்துல பின்பற்றக்கூடியது ஃபார் ரைட் விங்ஸ், தீவிரமான வலதுசாரி கொள்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜினால மட்டும்தான் வெஸ்டர்ன் உலகம் ரன் ஆகி கொண்டு இருக்குது. அவங்களோட எக்கனாமிக் பாலிசி எப்படி இருக்குன்னு சொன்னா, மொனோபொலி அண்ட் ஃபைனான்சியல் கேபிட்டலிசம் இதுவாகத்தான் இருக்குது. ரிச் கெட் அல்ட்ரா ரிச். இந்த உலகத்துல யாருக்கு தகுதி இருக்கோ அவன் எந்த லெவல வேண்டாலும் அடையலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லோ, இது எல்லாமே நீங்க ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் அதெல்லாம் பாதிக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு லெவல கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறீங்களே, எந்த லோவாலையும் எதாலையும் உங்களை டச் பண்ணிடலாம், நீங்க வேண்டிய மாதிரி இந்த உலகத்துல வாழலாம் அப்படிங்கிறது அதோட சொல்லப்படாத தியரி. ஸோ இது வந்துட்டு 100% இது இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய தியரி. ஸோ இதுதான் மனித நேயத்துக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் தான். ஆனா உலகம் இன்றைக்கு இதை ஏற்றுக்கொள்ளாது, இதைத்தான் ஏற்றுக்கொள்ளும். என்னன்னு கேட்டா இது ரொம்பவுமே ஈஸியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, மனிதன் இந்த உலகத்துல பிறக்க போக்கலே ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்க போக்கலே அவனுக்கு ஆசை, தேவை, அன்பு, பாசம், காமம் இது எல்லாமே சேர்ந்து பிறக்குது, ரைட்? சோ இந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடிய பாலிசிஸ் வந்துட்டு தீனி போடுவதாக இருக்கக்கூடாது கைஸ். இதை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய விதத்துல, இதெல்லாம் சீரமைக்கக்கூடிய விதத்துல தான் பாலிசிஸ் வந்து இருக்கணும். இதுக்கு இன்னமுமே தீனி போடுற விதத்துல, ரூல்ஸை பிரேக் பண்ற விதத்துல எந்த தியரியுமே இருக்கக்கூடாது, ரைட்? சோ அந்த விஷயத்தை தான் இவங்க புது புது பேர் வச்சு கம்யூனிசம், கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி, கம்யூனிசம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கார்ல் மார்க்ஸ் ஹிம்செல்ஃப் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இல்ல, ரைட்? சோ இன்றைக்கு இருக்கிற கம்யூனிசத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, ரைட்? சோ அப்படித்தான் நிலைமை இருக்குது. யாருக்கு எப்படி தேவையோ அவங்க அதை அப்படி மாதிரி மாத்திக்கிடுவாங்க. அதுக்கு அந்த பேரையும் வச்சிருக்காங்கன்றத புதுனமா இருக்கு.